ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நாம் பிரசங்கியின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பிரசங்கியின் புஸ்தகமானது தாவீதின் குமாரனாகிய சாலமோனால் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் அறிகிறோம். முதல் வசனம் 1ஆம் அதிகாரத்திலே, அதே போல 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பிரசங்கியை எழுதியவர் சாலமோன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சாலமோன் பிரசங்கியை தவிர நீதிமொழிகள் மற்றும் உன்னத பாட்டு ஆகிய புஸ்தகங்களையும் எழுதியிருக்கிறார். வேதத்திலே நாம் காண்கிறதான வேளையிலே சாலமோன் ஞானியாக காணப்பட்டார். அவருக்கு ஒத்த ஞானத்தை உடையவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரசங்கி புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே இந்த பூமியிலே காண்கிறவைகள், நாம் அனுபவிக்கிறவைகள், உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் பிரசங்கி மாயைக்கு ஒப்பிடுகிறார், மாயையாக குறிப்பிடுகிறதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பிரசங்கி புஸ்தகம் முழுவதையும் நாம் வாசிக்கிறதான வேளையிலே சாலமோன் இந்த புஸ்தகம் முழுவதிலேயும் கர்த்தர் என்கிறதான நாமத்தை உபயோகப்படுத்தாமலேயே எழுதியிருப்பதை நாம் காண முடியும். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதாக சாலமோன் கூறுகிறார். மாத்திரமல்ல, சூரியன் உதித்து அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்ப போகிறது, காற்று தெற்கே போய் வடக்கை சுற்றி சுழன்று தான் சுற்றின இடத்திற்கே திரும்பி வருகிறது. எல்லாம் வருத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்ல முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனாலே காது நிரப்பப்படுவதில்லை. முன் இருந்ததே இனியும் செய்யப்படுகிறது, முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படுகிறது என்பதாக சாலமோன் வர்ணிக்கிறார். ஆகவே 14ஆம் வசனத்திலே, சூரியனுக்கு கீழே நடக்கிறவைகளை, செய்யப்படுகிறவைகளை நான் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். அதிக ஞானத்தினாலே சலிப்புண்டு அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சாலமோன் கூறுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். அதுவும் மாயையாக காணப்பட்டது என்பதாக கூறுகிறார். சாலமோன் ராஜாவாக இருந்த பொழுது தன்னுடைய அநேக மனைவிகள் மறுமனையாட்டிகளின் நிமித்தம் சோரம் போனதை நாம் அறிவோம். இங்கே அவர் தன்னுடைய இருதயத்திலே தான் சொல்லிக் கொண்டதை மாயைக்கு ஒப்பிடுகிறார். 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, என் தேகத்தை மதுபானத்தால் சிராட்டி கொண்டேன் என்பதாக கூறுகிறார். தன்னுடைய சரீரத்தை, உடம்பை சாலமோன் அந்நிய காரியங்களினாலே சந்தோஷப்படுத்தும்படியாக நினைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு ஏமாற்றம் அடைந்தவராக எல்லாவற்றையும் மாயைக்கு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, பெரிய வேலைகளை செய்தேன், வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், தோட்டங்களை சிங்கார வனங்களை உண்டாக்கினேன், மரங்கள் பயிராயும் தோப்புகளுக்கு நீர் பாய்ச்சினேன், வேலைக்காரர் வேலைக்காரிகளின் வீட்டிலே இருந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு திரளான ஆஸ்திகளை உடையவனாக காணப்பட்டேன். வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேர்த்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பெரியவனாக காணப்பட்டேன். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. ஆனாலும் இவைகள் எல்லாம் எனக்கு மாயையாக, மனதுக்கு சஞ்சலமாக காணப்பட்டது. சூரியனுக்கு கீழே இவைகளாலே எனக்கு ஒரு பலனும் வரவில்லை என்பதாக சாலமோன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தமுள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயை என்பதாக சாலமோன் கூறுகிறார். மாத்திரமல்ல, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும்
தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது என்று நான் கண்டேன் என்று கூறுகிறார். ஆக தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெறுகிறவைகளே நன்மையாக இருக்கிறது, மற்றவைகள் எல்லாம் மாயையானவைகள் என்பதாக இங்கு சாலமோன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ அவர் தொல்லையை நியமித்திருக்கிறார் என்பதாக சாலமோன் ஞானி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது என்பதை சாலமோன் உணர்த்துகிறார். வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு என்று சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே 11ஆம் வசனத்திலே பார்க்கிறதான வேளையிலே அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதிமுதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது என்பதாக கூறுகிறார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதின் காலத்திலே செய்கிற தேவன். ஆகவே அந்தந்த காலத்திலே என்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ நம்முடைய வாழ்க்கையிலேயும் அது நடக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 17ஆம் வசனத்திலே சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சாலமோன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பின் காலம் இருக்கிறது. இப்பொழுதோ கிருபையின் காலத்திலே நாம் வாழ்கிறோம். ஒரு நாள் வரப்போகிறது. அப்பொழுது நம்முடைய தேவன் அவர் ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக தன்னுடைய சிங்காசனத்திலே அமர்ந்து எல்லாரையும் நியாயத்திருக்கிறவராக காணப்பட போகிறார். எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது. எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, மண்ணுக்கே திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவர் யார்? இப்படி இருக்கிறதுனாலே மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நன்மையே அல்லாமல் வேற நன்மை இல்லை என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவர் யார் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்திலே கேள்வியை எழுப்புகிறார். 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதான கொடுமைகளை எல்லாம் நான் சிந்தித்து பார்த்தேன். ஒடுக்கப்பட்டவர்களை கண்ணீர், அவர்களை தேற்றுவார் இல்லாமல் அவர்கள் இருக்கிறதான நிலைமை, மனுஷன் படும் பாடுகளை பார்த்து அயலான் படுகிறதான பொறாமை, வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு சேர்க்கிறதான காரியங்கள் என்று அநேகவற்றை நான் பார்த்தேன். ஆகவே இப்பொழுது பிறந்திருக்கிற மனுஷனை பார்க்கலும் இதுவரை பிறவாதவனுடைய நிலைமையே நல்லதாக இருக்கிறது என்பதாக ஞானி கூறுகிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது வாழ்கிறவர்களை பார்க்கலும் ஏற்கனவே மரித்தவர்களுடைய நிலைமையானது பாக்கியவான்களின் நிலைமையாக இருக்கிறது என்பதாக சாலமோன் கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலே சூரியனுக்கு கீழே இன்னொரு உபத்திரவமான காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு மனுஷன் தனியாக இருக்கிறான். அவனுக்கு உடனாளி இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் பிரயாசப்படுவதற்கு முடிவில்லாமல் அவன் ஐஸ்வர்யத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரும் அனுபவிக்க இல்லாமல் இருந்தும் அவன் சேர்க்கும்படியாக பிரயாசப்படுகிறான். இதுவும் மாயையாக காணப்பட்டது. அதே சமயம் ஒண்டியாய் இருப்பதை பார்க்கலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் மற்றவன் தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுந்தால் அவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விடுவதற்கு துணை இல்லாமல் இருக்குமே. 2 பேர் படுத்து கொண்டால் சூடு உண்டாகும். அதே போல் ஒருவனை யாராவது மேற்கொள்ள வந்தால் வேறொருவன் அவனுக்கு உதவி செய்வான் என்பதாக கூறுகிறார். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது என்பதாகவும் சாலமோன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அரசாளுவதற்கு சிறைச்சாலையிலிருந்து வருபவர்களும் உண்டு, ராஜாவாக இருந்து ஏழையாக மாறுபவர்களும் உண்டு. சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்திலே சார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக காணப்பட்டது என்பதாக சாலமோன் கூறுகிறார். பிரியமானவர்களே,
அநேக காரியங்களை தன்னுடைய அனுபவத்திலிருந்து மாயை என்றும் வீண் என்றும் சாலமோன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம்? நமக்கு இருக்கிறதான பொருளா, இல்லை நமக்கு இருந்ததான ஆஸ்தியா, அந்தஸ்தா? சாலமோன் தான் எல்லாவற்றையும் வைத்திருந்தும் அனுபவித்திருந்தும் தனக்கு திறமை இருந்தும் அவன் எல்லாவற்றையும் மாயைக்கு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நித்தியத்திற்கு நேராக ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.